Hello students, welcome to John Max. Today class for 12th standard Max exercise 2.4 ல 7th sum பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Show that first question பாருங்க 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10 is a purely imaginary கொடுத்துருக்காங்க. Next என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 minus 7i by 9 plus I whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i whole power 12 is real கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு பியூர்லி இமேஜினரி பார்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறது அந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணுறதான்னு காட்டணும். நெக்ஸ்ட் ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்னன்னு ரியல்ன்ற கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுதான்னு காட்டணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு போனீங்களாவே உங்களுக்கு சம்மில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது மைண்டுக்கு வரும். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் தெரிஞ்சுட்டு போய் உள்ள அந்த எக்ஸசைஸ் போட்டோம்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இதில் பாருங்க 8th என்ன சொல்லியிருக்காங்க, இசட் இஸ் ஏ ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம இசட்னு எடுத்திருப்போம். அது எப்படி ப்ரூவ் பண்ணுமா, இசட் பார்னு ப்ரூவ் பண்ணிட்டா இசட் பார்னு எடுத்து அது இசட்டா ப்ரூவ் பண்ணிட்டா ஸோ அந்த கொஸ்டின் என்ன ரியல் பார் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பியூர்லி இமேஜினரி பார்ட் கேட்டிருக்காங்களா, இசட் இஸ் ஏ பியூர்லி இமேஜினரி பார்ட்னு எடுத்துக்கிட்டும் போது அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். ஸோ நம்ம இசட்டை மைனஸ் இசட் பார்னு ப்ரூவ் பண்ணிட்டா இது வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 7th கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் கூட ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டினை நம்ம ப்ரூவ் பண்ணும்போது ரியல் பார்ட்னா இசட் மைனஸ் இசட் பார் ப்ரூவ் ஆகணும். இமேஜினரி பார்ட்னா என்னன்னு ப்ரூவ் ஆகணும், கண்டிஷன்ஸ் பாருங்க. இமேஜினரி பார்ட்னா அதனுடைய இது இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. ஓகேவா? இமேஜினரி பார்ட்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணும், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு ப்ரூவ் பண்ணும். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு ப்ரூவ் பண்ணும். இந்த கண்டிஷன் தான் நம்ம அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இசட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஸ்டினை இசட்னு போட்டு எழுதிடலாமா, 2 plus I root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கண்டிஷனை இசட்னு எடுத்துக்கிட்டோம். இசட்னு எடுத்துட்டனால நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ப்ரூவ் பண்ணும், மைனஸ் இசட் பார்னு பண்ணணும். ஸோ அப்போ இசட்டை இசட் பார்னு எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட்டை இசட் பார்னு எடுத்துட்டா கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், பார் போடணும். அப்போ root 3 whole power 10 minus 2 minus I root 3 whole power 10. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஹோல் பார் போடணும். நம்மளுக்கு தெரியும் z1 z2 ஹோல் பார் நம்ம எப்படி எழுதலாம், z1 கன்வெர்டட் பண்ணிக்கலாம், z2 பார் பார்னு எழுதலாமா. ஸோ அந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ணால் 2 plus I root 3 10 பார் மைனஸ் 2 minus I root 3 10 ஹோல் பார். ஓகேவா? கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் இந்த பார்ன்றது 10க்கு இல்லை. ஸோ அப்போ 10 நம்ம மேலே போட்டுக்கலாம் ஹோல் பவரில். அப்போ பார் ஹோல் பவர் 10 2 minus I root 3 பார் ஹோல் பவர் 10. நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் தெரியும், பார் கேன்சல் ஆகும்னா ஐட்டம்ஸ்க்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் அந்த மைனஸ் சேஞ்ச் பண்ணணும், மைனஸ் அந்த ப்ளஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த பார் கேன்சல் பண்ணுறதுக்கோசம் ஐட்டமில் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ் I root 3 ஹோல் பவர் 10 2 plus I root 3 ஹோல் பவர் 10. ஸோ மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோமா, ப்ளஸ்ஸாக இருந்தது மைனஸ் ஆகிடுச்சு, பார் கேன்சல் ஆகிடுச்சு, மைனஸாக இருந்தது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷனை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு மைனஸை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸை வெளியில் எடுக்கிறேன், ஹோலாக மைனஸ் வெளியில் இருந்தால் எடுக்கும் போது இது வந்து ப்ளஸ் ஆயிடுமா. அப்போ இதை 2 plus I root 3 ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கோங்க. இந்த டேர்ம் மைனஸ் ஆயிடுமா. இப்போ மைனஸ் 2 minus I root 3 ஹோல் பவர் 10 ஹோல் பவர் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த கண்டிஷன் எப்படி இருக்கு, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இசட் மாதிரி இருக்கா, 2 plus I root 3 ஹோல் பவர் 10 2 plus I root 3 ஹோல் பவர் 10 மைனஸ் 2 minus I root 3 ஹோல் பவர் 10 2 minus I root 3 ஹோல் பவர் 10. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இசட் பார். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி இருக்கு, இசட்டு. அப்போ நம்ம எடுத்தது என்னன்னா இசட் பார் எடுத்துட்டு இசட் ப்ரூவ் பண்ணணும். அப்போ மைனஸ் இந்த தரலாம் என்ன ஆகும், இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கண்டிஷன் எதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, அது வந்து பியூர்லி இமேஜினரி பார்ட்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு பியூர்லி இமேஜினரி பார்ட்னா இசட்டை இசட் பார்னு எடுத்து மைனஸ் இசட் பார்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அது வந்து ரியல் பார்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கொஸ்டின் எழுதிக்கலாம், 19 minus 7i by 9 plus I whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i whole power 12. ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரியல். ஸோ நம்ம ரியலுக்கு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா
ரியல்னா z equal to z barன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். z barன்னு ப்ரூவ் பண்ணும்போது ரெண்டோட கொஸ்டின் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி சேம் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, கீழே பாருங்கள் ஐயோட டேர்ம்ஸ் வந்திருக்கு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காஞ்சிகேட் எடுக்கும்போது அப்போ தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார் யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் 19 - 7i by 9 + i எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இது காஞ்சிகேட் எடுக்கும்போது 9 - i 9 - i. ஓகேங்களா, 9 - i எடுமா. இது எப்படி எழுதலாம், 19 - 7i by 9 - i இன்ட்டு கீழே a + b இன்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் இருக்கா. அப்போ a ஸ்கொயருக்கு பதிலாக 9 ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு பதிலாக i ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதை நான் எழுதிட்டு, ஏன்னா மல்டிப்பிளில் தான் இருக்குது சென்டர், நடுவில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், உள்ள மல்டிபிள் ஆகும், அந்த 19 உள்ள மல்டிபிள் ஆகும், 7 உள்ள மல்டிபிள் ஆகும். 19 × 9 171 171 மைனஸ் அதே மாதிரி -19i 19i. நெக்ஸ்ட் 7 × 9 7 × 9 63i. ஓகேங்களா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7i ஸ்கொயர். டிவைடில் என்ன இருக்கும், 9 ஸ்கொயர் பண்ணால் 9 9s are 81. i ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு i ஸ்கொயரோட வேல்யூ -1 தெரியும். ஸோ அப்போ அந்த -1 மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா, ஸோ இப்போ 171 19i இருக்குது -63i இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்குது, மைனஸில் இருக்கா. i டேர்ம்ஸும் காமனாக இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 82i. இங்கே 7 என்ன ஆகும், ஐக்கு பதிலாக மைனஸ் கொடுத்தோம்னா -7/82. ஓகேங்களா, -7/82. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், -71ல் 7 லெஸ் பண்ணும். அப்போ லெஸ் பண்ணினா என்ன கிடைக்கும், 164 - 82i/82. ஓகேங்களா, இது எப்படியுமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் டேபிள்ஸ் இருக்க முடியும். இங்கே பாருங்கள், இங்கே 82 இங்கே 82 இருக்குது. இது 2 டைம் போட்டால் என்ன ஆகும், டபுள் டைம்ஸ் 82 164. ஸோ அப்போ 82 நான் காமனாக மேலே டைமில் வெளியிட இருக்கும்போது இது 2 டைம் வரும், இது i ஒரு டைம் வரும், i இருக்குது. ஓகேங்களா, கீழே டிவைடில் 82 இருக்குது. ஸோ 82 கேன்சல். ரிமைண்டர் என்ன மட்டும் இருக்கும், 2 - i. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம சிம்பிளி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 - 5i by 7 - 6i. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், காஞ்சிகேட் எடுக்கும்போது 7 + 6i 7 + 6iன்னு வரும். ஓகேங்களா, 7 - i ஆப்போசிட் காஞ்சிகேட் எடுக்கும்போது ப்ளஸில் எடுப்போமா. ஸோ ப்ளஸில் எடுக்கும்போது மேலே இருக்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 20 - 5i இன்ட்டு 7 + 6i பை கீழே மாடல் எப்படி இருக்குது, a + b இன்ட்டு a - b இருக்கா. நமக்கு தெரியும் a² + b². a + b இன்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர்னா a + b இன்ட்டு a - bனா a² b². அப்போ இங்கே மைனஸ்னால a - b ஹோல் ஸ்கொயரா. இப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணால் 7², b ஸ்கொயர் பண்ணால் -6i ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணால் 20யும் 5ம் 7யும் மல்டிபிள் பண்ணுவோம், 20 × 7ம். அதேமாதிரி 20 எடுத்துகிட்டு இந்த 2 டேர்மும் மல்டிபிள் பண்ணணும், 5 எடுத்துகிட்டு இந்த 2 டேர்மும் மல்டிபிள் பண்ணணும். 20 × 7 140. ஸோ 140. அதேமாதிரி 20யும் 60யும் மல்டிபிள் பண்ணால் 120i. ப்ளஸில் தான் இருக்கனால பிரச்சனை இல்லை, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 5s are 35. அப்புறம் என்ன இருக்குது, 6 5s are 30. இப்போ -30i ஹோல் ஸ்கொயர். கீழே என்ன இருக்கும், 7 7s are 49. ஸோ இங்கே 6 6 are 36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ அந்த ப்ளஸ் போட்டுக்கலாமா. அப்போ 140 இருக்கும். ஸோ 140ல் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குங்க, இதில் வந்து -i யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கேன்சல் பண்ணிக்கலாம். இது 120, இது -35. அப்போ 20ல் 35 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், +85. ஏன்னா 120 தான் பெருசு. அப்போ ப்ளஸ் சிம்பிள் தான் போடுவோம். அது எது பெரிய குறியோ அதோட நம்பர் தான். அப்போ -30. அங்கே என்ன இருக்கும், -1 இருக்குமா. அப்போ -1ம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். கீழே 49 36 ஆட் பண்ணிக்கலாமா. ஆட் பண்ணால் 85 கிடைக்குது. ஓகேங்களா, ஆட் பண்ணி பாருங்கள். 85. இப்போ 140 இருக்குது, 30 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 170 + 85 i டிவைடில் 85. ஸோ அப்போ இது 2 டைம் வரும். ஓகேங்களா, இப்போ 85 காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இதில் 2 டைம்ஸ் இருக்கும், இதில் i இருக்கும். அப்போ 85 கேன்சல் பண்ணிட்டா 2 + i. ஓகேவா, ஸோ நம்ம இது அது எப்படி எடுத்திருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு காமனாக இப்போ வந்து நம்ம z வந்து z பார்னு ப்ரூவ் பண்ணால் போதும்.
ரியல் டேர்ம்ஸ்க்கு ஓகேங்களா. அப்போ அந்த கொஷின்ஸை நான் அப்படியே சேர்த்து எழுதியிருக்கேன். இப்போ அதை ஃபுல்லாக சேர்த்து எழுதுறேன். என்ன இருக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது என்ன கிடச்சிச்சு, 2 மைனஸ் ஐ. 2 மைனஸ் ஐ அந்த பவர் நம்ம எழுதலை, ஸோ இப்போ எழுதிக்கலாம். அப்புறம் இன்னும் என்ன டைம் இருக்குது பாருங்கள், கூட நடுவில் ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ்ஸு 2 + i ஹோல் பவர் 12. ஸோ ஓகேவா, அந்த கொடுத்துருக்க கொஸ்டின் நான் சிம்பிளிஃபை பண்ணி தான் எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு ரியல் டேர்மை கண்டுபிடிக்க போகிறோம். ரியல்னால் என்ன கண்டுபிடிக்கணும், இசட் ஈக்குவல் இசட் பார்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதுக்கு இது இசட்னு எடுத்துக்கிட்டா இசட் பாரை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுமா. இசட் பாருக்கு என்ன பண்ணலாம், 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 + i ஹோல் பவர் 12. இப்போ ஹோல் பார் போடலாமா. ஹோல் பார் போடும்போது நான் பாரை ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு பார் 2 + i ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஒரு பார் எழுதியிருக்கேன். இப்போ நான் பவரில் எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா. திரும்பவும் ஒரு ஸ்டெப்பை வந்து குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு வந்து பார் கேன்சல் பண்ணும். பார் கேன்சல் பண்ணால் ஐயோட டேர்ம்ஸ் சைன் மாறும். அப்போ 2 + i ஹோல் பவர் 12 ப்ளஸ் 2 மைனஸ் i ஹோல் பவர் 12 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இசட்டுக்கு இதை எடுத்துட்டோம், கொஸ்டின் எடுத்துட்டோம், இசட்டு கிவனில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது இசட் பார்னு ப்ரூவ் பண்ணும்போது எப்படி இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டையும் இது செகண்டையும் எழுதிக்கிறேன். அப்போ இது வந்து 2 மைனஸ் ஐ கொஸ்டின் மாதிரியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2 + i ஹோல் பவர் 12 ஓகேங்களா. ஸோ நம்ம இசட் பார்னு ப்ரூவ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது ஓகேவா. therefore it is a real ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.